எண் 25 JS நிதிஷ் சேவியர். பிற மொழிகளை விஞ்சிய தமிழே மிஞ்சிய தமிழே, கம்பநாடான் கண்ட தமிழே, பாரதி தூவலில் பழுத்த தமிழே, தாசன் நாவில் தவழ்ந்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் பாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீர்காழி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாகம் மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை காலமெல்லாம் உணர்கின்றேன். சத்த கடல் மூழ்கி முன்னோர்கள் கண்டெடுத்த முத்தோ என நான் வியக்கும் முத்தமிழே, உன்னை சத்தமிட்டு வணங்குவதால் என் சகல நரம்புகளும் பூ பூக்கின்றன. இந்த பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு மாணவனின் வணக்கம். ஏற்றப்பட்ட விளக்கை விட ஏற்றி வைக்கும் தீக்குச்சிகளே உயர்வானது. ஏற்றப்பட்ட விளக்கை விட ஏற்றி வைக்கும் தீக்குச்சிகளே உயர்வானது. அதுபோல தீக்குச்சிகளாக இருந்து பல மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி மகிழும் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களே, மாணவர்களின் விழிகளில் கல்வி வெளிச்சத்தை வீசிய வரும் ஆசிரியர் பெருமக்களே, வாய்மை மாறாத நடுவர் பெருமக்களே, எம் பள்ளியில் இன்று பயின்று நாளை நம் நாட்டின் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்க இருக்கும் என்னுடன் பயிலும் என் மாணவ மாணவிகளுக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வப்புலவர் அருளிய 1330 குறள்களில் ஒன்றான பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற வைர வரிகளில் இருந்து பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்ற முத்தான 3 வார்த்தைகளை முத்தமிட்டு என் தலைப்பாக ஏற்று இங்கு உரையாற்ற வந்துள்ளேன். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குறள் பிறப்பு என்பது எல்லா உயிருக்கும் பொதுவானது என்று உணர்த்துகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் நல்ல தரமான செயல்களை செய்தால் மட்டுமே அவர் சிறப்படைவார் என்று கூறுகிறது. வள்ளுவர் தோன்றியதற்கு பின் தோன்றிய வள்ளலார் அவர்கள் மூட நம்பிக்கை, சாதி மத வேறுபாடு, பசியால் துன்புறதை கண்டு மனம் வாடி கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று பாடினார். பாடியதோடு மட்டுமல்லாமல் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தையும் பசித்தோர்க்கெல்லாம் உணவிட எண்ணி வடலூரில் சத்திய தர்மசாலை உருவாக்கி உணவளித்தார். இன்றளவும் நடைமுறையில் உள்ளது. வள்ளலார் வாழ்நாளில் செய்த நல்ல தரமான செயல்களை பாராட்டி இவரது பிறந்த நாளான அக்டோபர் 5ஆம் நாளை நமது முதல்வர் தனி பெரும் கருணை நாள் என்று இவரது பெருமைக்கு மேலும் சிறப்பு சேர்த்துள்ளார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கனகலிங்கம் என்பவருக்கு காயத்ரி மந்திரம் ஓதி பூணூல் அணிவித்து அழகு பார்த்த பாரதி வள்ளலாரை புதுநேரி கண்ட புலவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஓடும் உயிரத்தில் ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதிகள் தெரிவதுண்டோ, பிறப்பினால் எவருக்கும் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவரது கவிதை வரிக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் அன்னை தெரசா ஆவார். இவர் சாதி இனம் மதம் பாராமல் பசியால் வாடிய குழந்தைகள், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள் நலன் காக்க நிர்மல் ஹர்தயா என்ற முதியோர் இல்லத்தையும், குழந்தைகளின் வாழ்வு மலர சிசுபவன் என்ற இல்லத்தையும், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காந்தி பிரேம் நிவாஸ் என்ற மருத்துவமனையினை உருவாக்கி தொழுநோயாளிகளை தொட்டு தொண்டாட்டியவர் அன்னை தெரசா ஆவார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் சமத்துவத்தில் அன்பை கொட்டி வாழ்ந்து காட்டியவர் அன்னை தெரசா. இவரின் நல்ல தரமான செயல்களை பாராட்டி அன்னைக்கு 1979ஆம் ஆண்டு நோபல் பரிசும், 1980ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருதும், 2003ஆம் ஆண்டு புனிதர் பட்டமும் வழங்கி சிறப்பித்தார். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை மனதில் நிலைநிறுத்தி ஓர் ஏழைக்காவது சாதி இனம் மதம் பாராமல் அவனிடம் சிவனை கண்டு உதவி செய்பவனிடம் சிவபெருமான் மனதில் மனநிறைவோடு குடிக்கொண்டிருக்கிறார் என்றார் ஆன்மீக ஞானி விவேகானந்தர். மக்களின் உரிமைக்காக, ஒற்றுமைக்காக, சமத்துவத்திற்காக போராடியவர். வன்முறைக்கும் தீண்டாமைக்கும் எதிராக போராடியவர். ஈகையின் சிகரத்தின் உச்சியில் நின்றவர் காந்தியடிகள்.
பல நல்ல தரமான செயல்கள் புரிந்தமையால் இன்று ரூபாய் நோட்டுகளின் நிழல் படமாக இன்று நம் கைகளில் சிறப்பாக வலம் வந்து கொண்டிருப்பவர் நம் தேசத்தந்தை காந்தி ஆவார். தூய தாடியுடன் தள்ளாடும் வயதிலும் தடி குச்சியினை ஊன்றிக்கொண்டு சமத்துவத்தை நிலைநாட்ட சாதி கொடுமைகளுக்கு எதிராகவும் பெண்களின் உரிமைக்காகவும் போராடியவர். பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்று முழங்கியவர். நாட்டில் மண்டி கிடந்த மூட நம்பிக்கைகளை சிதைத்தவர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் ஆவார். பல தரமான செயல்கள் புரிந்தமையால் இவருக்கு 1970ஆம் ஆண்டு பாரத் ரத்னா யுனெஸ்கோ விருது வழங்கி சிறப்பித்தது. நல்ல சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்து டாக்டர் அம்பேத்கர் ஆவார். நல்ல சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்து டாக்டர் அம்பேத்கர் ஆவார். மேலும் சட்ட விதி 14 முதல் 18 வரை சமத்துவத்தை நிலைநிறுத்தி சென்றார். இவரின் சமத்துவ பணிகளும் தரமான செயல்களையும் பாராட்டி இவரின் மறைவிற்கு பிறகு 1990ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே, அதாவது உங்களது தர்மமும் கர்மமும் உங்களை காக்கும். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே, அதாவது உங்களது தர்மமும் கர்மமும் உங்களை காக்கும் என்றார் அயோத்திதாச பண்டிதர். கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு பஞ்சமர் பள்ளிகள் துவங்கி இலவச கல்வி அளித்தார். சாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கள் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் நீதி வலுவா நெறிமுறையில் மெதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற ஔவையார் வழி நின்று வள்ளுவர் வகுத்த பாதையில் செல்வோம். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.